பிடிக்கவில்லை, அவள் உடுத்தும் உடைகள் பிடிக்கவில்லை, இருந்தும் கவனிக்க மறக்கவில்லை. நன்றி. இப்ப எவ்வளவு அழகா இருக்காங்க, அப்படி ஒண்ணும் அழகு இல்லைன்றீங்க. உடுத்தும் உடை வந்து பிடிக்கலன்றீங்க. என்ன எல்லாத்தையும் கவனிக்கிறோம்லதான், எல்லாமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு கவனிப்போம். அதான் எங்க டைரக்டர் சொல்லி கொடுத்தீங்க. சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். மலன் சார் மீண்டும் இவரை இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணிருக்காரு. சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. ப்ரோ ருத்ரா ப்ரோ, நீங்க மேடையில வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து இந்த அஜய் ப்ரோவை பத்தி பேசணும். வெல்கம் ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ருத்ரா. பிரதர் அஜய், தேங்க்யூ ஸோ மச் என்ன இங்க கூப்பிட்டதுக்கு. ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாரும் மட்டும் தான் கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுலயும் என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர். படத்தோட போஸ்டர் நல்லா இருக்கு, பேர் சூப்பரா இருக்கு. உங்க நடிப்பு பார்த்த மார்கன்ல வெரி வெரி வெல் பிரதர். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். களத்தில் சந்திப்போமா. ஐ லவ் யூ பெர்ஃபார்மன்ஸ் இன் மார்கன். அண்ட் இந்த படம் கண்டிப்பா பெரிய லெவல்ல வெற்றி அடையணும்ன்றது நான் கடவுள்கிட்ட வேண்டி. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ப்ரோ. நீங்க உங்க படம் பார்த்தோம், ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. பர்ஃபார்மரா வந்து சில பேர் தான் சினிமால வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன் ப்ரோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றீங்க. ஒரு பர்ஃபார்மரா அஜய்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு பர்ஃபார்மரா ஒரு பார்த்து லைட்டா பயமா தான் இருக்கு. சூப்பரா பண்றாரு. ஏன்னா மார்கன் நான் இப்போ கூட ஜஸ்ட் ஐ வாஸ் டெல்லிங் தம் தட் படம் பார்த்து ஒரு மாதிரி நான் பார்க்கும்போது இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ண பிரதர். அண்ட் ஆப்வியஸ் அவர் பர்ஃபார்மரா அவர் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. நான் வந்து ஸ்விமிங் பூல் போனேன் ப்ரோ. அதான் ஸ்விமிங் பூல் போனேன், போயிட்டு அந்த மார்கன்ல இது பண்ணலான்னு. நம்மளுக்கு எல்லாம் 3 அடி தான் அளவு, அதுக்கு மேல போனாலே மொங்கிடுவோம். அதை போய் பண்ண ஆனா ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியல. ஆனா அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி வந்துட்டாரு. இதுக்கு மேல நான் அவர்கிட்ட சொல்லி ஒன்னும் அவருக்கு எக்ஸ்ட்ராவா தெரிய போறது இல்ல. அவரே ஒரு திறமசாலி தான் அண்ட் அவர் அது ப்ரூவ் பண்ணியிருக்காரு. So I'm sure I'm really looking forward to what you're going to do in this film, brother. I'm really looking forward to it. Super. நீங்க ரெண்டு பேர் இணைந்த கைகள் மாதிரி எப்ப படம் பண்ண போறீங்க? அது இனிமேதான். அது டைரக்டர்ஸா யாராவது எழுதணும், ப்ரொடியூசர்ஸ் யாராவது அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அப்படி ஏதாவது வந்தா கண்டிப்பா கண்டிப்பா எழுதுவாங்க. நீங்க ரெண்டு பேர் பண்ணா நாங்க அதுக்கு பார்க்கணும். கண்டிப்பா ஷூர் பிரதர். அல்ல சைடுல ஃப்ரெண்ட் கேர் இருக்கா, அத நான் பண்ணிக்கிறேன். ஷூர். Thank you bro. Thank you. என் பேர் ருத்ரா. Thank you so much. All the best brother. நன்றி. அடுத்து வந்து ஒரு சிறந்த ஒரு டைரக்டர், மேயாதமான் படம் பார்த்திருப்பீங்க, ஆடை படம் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி சூப்பரான படங்கள்லாம் எடுத்த ரத்னகுமார் சார் அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக அழைக்கிறேன். வெல்கம். வணக்கம். குறுக்குல பேசாம இருந்தா தான் நான் பேசுவேன். மைக் ஆஃப் பண்ணிடுறேன் நான். ஓகே, உங்க மைக்க. நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா ஒரு ஒரு சினிமா ஈவெண்ட்க்கு வந்தேன். போனா ஏதாவது ஆடியோ முடிஞ்ச பிறகு இருக்கிற ஈவெண்ட் தான் போயிருக்கோம். ஒரு ஆரம்பத்துல நானும் இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம். மெயினா விஜய் ஆண்டனி சார் மியூசிக்னு அதுவுமே பயங்கர எக்ஸைட்டட் நான். ஏன்னா இந்த டிஷ்யூம் டைம்ல இருந்து சீனா டோனிஜால இருந்து அவர் பிடிக்கிற வார்த்தைகள் இருந்து எல்லாமே வந்து அந்த டைம்ல இல்லை, இப்போ வரைக்குமே ரொம்ப ரெலவெண்டா இருக்கும். சும்மா ரீல்ஸ்ல பார்த்துட்டு குழந்தைங்க பாடுற அவ்வளோ கேட்சியான வார்த்தைகள் ஒரு 10 செகண்ட்ல இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி இப்போ படம் பண்றாங்கன்னு டைட்டில் இருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூக்கின்ற டைட்டில் வந்து பயங்கர ரெலவெண்ட் ட்ரெண்டியா இருக்கு. எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் தெரியும். பரிதி என்னோட ஒர்க் எப்படி இருக்குன்னு படிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி எந்த முகங்களும் எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் பரிதி யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஸ்கிரிப்ட் மூலமா தான் பரிதியை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட், ஏன்னா பஞ்ச் ஆஃப்டர் பஞ்ச் தான் இருக்கு. இப்போ வாயை திறந்தாலே ஒரு கேலரியை இம்ப்ரெஸ் பண்ணுன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆனால் ரொம்ப ஏஸ்தட்டிக்கலா இருக்கும், ரொம்ப நாவலா இருக்கும். சும்மா மேலோட்டமா இருக்காது. அதுக்குள்ள ஒரு லேயர் இருக்கும். ஒரு கேரக்டரா தான் பிஹேவ் பண்ணியிருப்பாங்க த்ரூ அவுட்டா. இன்னைக்கு இப்போ இந்த லவுடான ஃபிலிம்ஸ் வருது இல்லை, இப்போ டிராகன் மாதிரி, லவ் டுடே மாதிரி, அந்த மாதிரி ஒரு லவுடா எல்லா இறைச்சலுக்கும் நடுலையும் கூட உங்களை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு படமா இருக்கும். பரபர துருன்னு கலகலன்னு இருக்கிற ஒரு படம். ஆல் த பெஸ்ட் அஜய். இந்த படம் ஒரு ப்ராப்பரான ஸ்டார்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா
எல்லாருக்கும் அமையாது இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லா ட்ரெண்டியா இன்னைக்கு ஜென்ரேஷன்ல இருக்க. நான் சொன்னன்றதுல குறுக்குல பேசாம இருக்கீங்களா? இல்ல நீங்க நல்லா பேசுங்க, அவரு ரசிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி அந்த சைக்காலஜிக்கலா ஹிட் ஆகிற படமா இருந்துச்சு. நிறைய பேர் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு சும்மா வந்தோம் சிரிச்சோம் போனோம்னு இல்லாம போகும்போது அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் எழுப்புற ஒரு படமாகவும் இருக்கும் அந்த படம். நிறைய பேசியிருக்கோம் அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாகவும் பரதிட்டு நிறைய பேசியிருக்கேன். அண்ட் இதுல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விவேக், கதிர் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னும் போது இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த படம் வந்து கரெக்டான ஒரு ஸ்டார்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு பிஜிஎம்லாம் போட்டு ஹெல்ப் டாக்டர் ஃபோன் பண்றாருன்னு நினைக்கிறேன். எஸ், ஒய்ஃப் தான் கால் பண்றாங்க. அதுதான் ஃபேமிலி டாக்டர். ஓகே, வாழ்த்துக்கள். இன்னும் இதோட பெரிய மேடையில் இன்னும் பெரிய க்ரௌடோட நம்ம திரும்ப சந்திப்போம். அது வெற்றி மேடையாக தான் இருக்கும். அதில் எனக்கு எந்த வகையிலுமே மாற்று கருத்து கிடையாது. இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இதில் நிறைய டெபியூட்டன்ஸும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து இது ஒரு பேங்கிங் ஸ்டார்ட்டாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆல் த பெஸ்ட் பரிதி, விஜய் ஆண்டனி சார், அஜய் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ. சூப்பர்ண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். விஜயன் சாருக்கு முதல்ல நன்றி. அவள் அப்படி ஒன்று மலகில்லை மாதிரி ஒரு காலத்தை வென்ற ஒரு பாட்டை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. எப்ப எந்த மேடைக்கு போனாலும் அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அவரோட ஒர்க் பண்ண அந்த டைம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டைம். ஸோ தேங்க்ஸ் சார். இப்ப என்னன்னா, நான் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாடு பார்த்தேன். அந்த மாநாடு பார்த்தப்ப இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படாம இருக்கிறாங்க. காலையில இருந்து வெயில்ல கறி சாகுறாங்க, மேடையில இருந்து தூக்கி வீசப்படுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப கவலை அளிக்கிறதா இருந்துச்சு. ஏதோ ஒரு விதத்துல அந்த இளைஞர்களை நம்ம ஏதோ ஒரு விதத்துல தவறிட்டோம், அவங்கள அரசியல் படுத்த தவறிட்டோம், அவங்களுடைய குரலை பேச தவறிட்டோம் அப்படின்னு எனக்கு அங்க திரண்டிருந்த அந்த மக்களை, அந்த இளைஞர்களை பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு. அவங்க குரல் சினிமால தொடர்ந்து பதிவாகவே இல்லை. அவங்க குரலை தாண்டி வேற வேற படங்கள் தமிழ்ல வந்துட்டே இருந்துச்சு, பேன் இண்டியா பிலிம் அப்படின்ட்டு. இப்போ இளைஞர்களுடைய குரல், இளைஞர்களுடைய மொழி, இளைஞர்களுடைய உலகம் இந்த மொத்தமாவே பதிவாகாம இருந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் அந்த குரல் இன்னும் வேற ஒரு திசை பக்கம் சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே தோணுச்சு. அவங்களுடைய குரல் பேச பண்ணும், அதுக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த குரல் பேச பண்ணும், அவங்களுடைய மனசு என்ன, அவங்களுடைய உலகம் என்ன, இதெல்லாம் பேச பண்ணும் அப்படின்னு என்ன தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஈவன் கர்நாடகா பிளஸ் மலையாளம் பிலிம்ஸ்ல கூட வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ், அவங்களுடைய உலகம், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய காதல், அவங்க எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு அந்த உலகம் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. தமிழ்ல அப்படி பேசப்படல, தொடர்ந்து காதல் படங்கள் வராம இருந்துச்சு, யங்ஸ்டர்ஸுடைய உணர்வுகள் சரியாக பதிவாகாம இருந்துச்சு அப்படின்னு தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப தொடர்ந்து அப்படி பாக்குறப்ப எனக்கு பருதி நல்லா தெரியும். என்னுடைய தலைமைச் செயலகம் வெப் சீரிஸ் எழுதினாரு, ஒண்டர்ஃபுல் ரைட்டர். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்கிரீன் ரைட்டரை நான் மீட் பண்ணேன்னா அது பருதி தான். கிட்டத்தட்ட ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லா எழுதி கொடுப்பாரு. இந்த கதையினுடைய ஒரு ஒன்லைனர் எனக்கு தெரியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒன்லைனர். ஸோ அது எனக்கு முன்னாடியே தெரியும். ரெண்டாவது கணேஷ் சந்திரா எங்களோட ஜெயில் ஒர்க் பண்ணாரு. அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் கேமராமேன், பேசவே மாட்டார், பேசாம அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸை எனக்கு வந்து ஜெயில் படத்துல கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேரம் பார்த்தப்ப சொன்னாரு 12 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அஜய் வந்து ரொம்ப பிரமாதமா பண்றாப்புல அப்படின்னு அவர் வாயில இருந்து ஒரு 12 நாள் கழிச்சு ஒரு வார்த்தை வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் அஜய். ஸோ இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி படமா அமையட்டும். பருதிக்கும் கணேஷுக்கும் அஜய்க்கும் ஒரு பெரிய துவக்கத்தை இந்த படம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த படத்தை தயாரிக்கிற விஜய் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். I think it's a viral video. இல்ல சில சர்ப்ரைசஸ் வந்து சார் ஒண்ணு ரிவீல் பண்ணுவாங்க. ஓகே சூப்பர்ண்ணா. ஹீரோயினை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கண்ணா. நான் இன்னும் எதுவுமே பார்க்கல. இதோ பாருங்கண்ணா, எதுவுமே கங்க்ராட்ஸ் டு தி டீம் எல்லாருக்கும். சூப்பர்ண்ணா. உங்களோட அடுத்த படத்துக்கும் வந்து உங்களோட வாழ்த்துக்கள். சூப்பரா ஒரு படம் வந்து தமிழ் சினிமாக்கு நீங்க கொடுக்கணும்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ. முதல்ல விஜயாண்டி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவரு என்ன தூங்கி வச்சதுனாலதான் என்னுடைய பயணம் அதுல
ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த பூஜை எல்லாம் நீங்க துவங்கி வைக்கிறது, அதுவும் அனைத்து தெய்வங்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். செம்மையா இருக்கு போஸ்டர் சார். போஸ்டர் டிசைன் செட்டு, சூப்பரா இருக்கு சார். ஸ்டேஜ், விளக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஆ. எப்படி வந்து அஜய் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு நீங்க சூஸ் பண்ணீங்க? மார்கனுக்கு வந்து அஜய் கரெக்டா இருப்பாரு. அது நிச்சயமா சார் தான் டிசைட் பண்ணாரு. அஜய் அவர் ஒவ்வொரு டெக்னீஷியனையுமே அறிமுகப்படுத்தணும்னா அவர் அந்த ஒரு பர்சனுக்கு ஒரு டீப்பா ஒரு ஸ்கில் இருந்தாதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அஜய் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது நான் கொஞ்சம் யோசிச்சேன். ஓகே, ஏடியா இருந்திருக்காரு, எப்படி ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ண யோசிச்சாருன்னு ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். பட் இவ்வளோ கேலிபர் இருக்கிற ஒரு ஆளுன்னு எனக்கு போக போக தான் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்ட் அஜய். ஆக்டிங், நம்ம சொல்றத கிராஸ் பண்ணிக்கிறதுல, பிளஸ் மல்டி ஸ்கில்டு, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஃப்ரம் ஷூட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே ஐடியா இருக்கு அவருக்கு. ஸோ கண்டிப்பா அவர் அறிமுகப்படுத்தினதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டிசர்விங்கான ஒரு திறமை இருக்கு அவருக்கு. சூப்பர். ஸோ இந்த படமும் சூப்பரா இருக்கு சார். போஸ்டர் லுக் அண்ட் ஃபீல் சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட 20 minutes அது என்ன கதைன்றது யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நன்றி சார் என்னை அழைத்ததற்கு. தேங்க்யூ. அடுத்து வந்து சமீபத்துல வந்து எல்லார் மனசையும் கவர்ந்த யமகாதகி இந்த படத்தை கொடுத்த பிபின் ஜார்ஜ் அவர்கள் வந்து வாங்க. சூப்பர். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் 2K கிட்ஸ், எல்லாம் இளைஞர் பட்டாளம் சார். நீங்களும் அப்படிதான் சார் இருக்கீங்க. அது சொல்றீங்கன்னா வெயிட் பண்றேன். அது சொல்றதுக்காக தான் இப்படிலாம் போடுறேன். 85ல டைரக்ட் ஆன இன்னும் நம்மளை கூப்பிட்டு உற்சாகப்படுத்துறீங்கள, இந்த மனசுக்கு இந்த டீமே நல்லா வரும். இந்த கம்பெனியை பத்தி ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இதுக்கு நான் நடிக்கிறேன்னு ஒன்ன எனக்கு சம்பளம் பேசப்பட்டது. சம்பளம் பேசப்பட்ட 3வது நாள் எனக்கு முழு செட்டில்மெண்ட் கொடுத்துறாங்க. எனக்கு சீக்கிரம் டேட்டு கொடுத்தாங்க டென்ஷன் பண்ணிக்காங்க. இப்படி எல்லா கம்பெனி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. விஜய் சார் அப்படி இல்லை, நான் அதை ஒரு தடவை கூட கேட்காம வரணும்னு உள் மனசு சொல்லிச்சு. என் மனசு சொல்லிட்டு அவருக்கு அப்படி தெரிஞ்சில்ல. உடனே வந்துருச்சு. பார்க்கும்போது பணம் வந்துருக்கு. அப்புறம் ஆடிட்டு சார் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் 2 தடவை தான் என்கிட்ட பேசிருக்காரு சார். கதையை பத்தி நீங்க கேளுங்க, அந்த பையன் என்ன சொல்ற பாருங்க ஒரு தகப்பனா அந்த கதைக்கு அழகா சொல்றாரு. அதை நீங்க கேட்டு புரிஞ்சுக்க, உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு 2 முறை வேற எந்த விஷயம் பேசல, வெறும் கதையை பத்தி பண்ணு. அப்புறம் இந்த படத்தை ஒரு சுமக்கிறாங்க. படத்தை புலிஸ் பண்ணது மட்டும் இல்ல, இது வெற்றி படமாக்கி ஜனலுக்கு குழு தான் அவருடைய லட்சியமா இருக்கு. இந்த படத்தை டேரக்டர் பற்றி சொல்லணும். அவர் என்னன்னா, டேரக்டர்ல நான் நிறைய பார்த்திருக்கேன். சத்தம் போட்டு சொல்லுவாங்க, பக்கத்து கேட்கும் ஏதோ பிரச்சனை அவங்களுக்கு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அப்புறம் கதை சொல்லும் போதே தட்டி உடைச்சி எந்திரிச்சு நடந்து அப்படிலாம் விதவிதமா கதை எடுத்துருக்கேன். தப்பெல்லாம் சொல்லல, அவங்க பாணி. எங்க டைரக்டர் நான் டைரக்ட் பண்றவங்க அவர் காலில் வந்து ஆக்கிடுவாங்க. அப்போ நைட் 2 மணி அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார், பாண்டியா டைரக்ட் பண்ணு, டைரக்ட் பண்ற மாதிரி நடிக்காத. அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. நம்மள அவர் பாக்குறாரு, இவரு பாக்குறாரு, இதுக்காக கட் பண்ணி ஜூம் பண்ணி இதெல்லாம் அவங்க பாணி. அதெல்லாம் டைரக்ஷன் கிடையாது.
செல்லுலாயில என்ன வருது, மக்கள் என்ன பார்க்கறாங்க, அதான் முக்கியம். அந்த குணத்தை இந்த டைரக்டர் பார்த்தேன். நான் என்ன பண்றேன்னா ஜனங்க என்ன பார்க்கணும், அதான் கணேசனுடைய ஒரே நோக்கம் தான். அவரு பக்கத்து இடி ஊத்தவரை கவனி மாட்டாரு, அவரே தனியா போய் இடிச்சுக்கிறாரு. நான் பார்த்தேன், அது கை வச்சுக்கிறாரு, இடிச்சிடும். நோக்கம் பூரா கதை நம்ம நினைச்சு வருதா அதான். அதுதான் வெற்றியுடைய ஒரு போக்கு. கதை சொல்லும் போது சொன்னார், நீங்க அப்பா கரெக்ட், பையன் நைட் லேட்டா வரான். அப்போ பையன் வர்றது கவனிக்கிறதுக்காக, அவனை பிடிக்கிறதுக்காக வெளில நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போட்டு இருக்கீங்க, பையன் வரான், எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்றேன். நாய்க்கெல்லாம் பிஸ்கட் போடுறீங்க, இப்போதான் டிவியில நிறைய நியூஸ்ல வாங்கினேன் நாய் பிரச்சனை. நான் ஒன்று நாயில ட்ரெயின் நாயில அதெல்லாம் இல்லை, நாயில பார்த்துக்கலாம். நாய் என்ன அது அங்கே என்ன நாய் இருக்காது பார்த்துக்கலாங்க. அங்கே என்ன நாய் ஏதாவது கடிச்சு வச்சுங்க, அதெல்லாம் ஒன்றாகாதுங்க. ஒருவேளை கடிச்சிட்டாங்க, கடிச்சா பார்த்துக்கலாங்க. கடிச்சா எங்க பார்த்துக்கணும். அவருக்கு நான் சொல்றதே அவர் மைண்ட்ல ஏறல. அத அப்பாரு நாய்க்கு பிஸ்கட் போட்டுக்கணும், பையன் வர லேட்டா அவனை கவனிக்கும். அந்த கதை மட்டும் என் மைண்ட்ல இருந்த பகிர்ந்து தவிர, அதனால என்ன கவனிக்கூடாது இல்ல, கதையினுடைய எண்ணம் அதிகமா இருக்குல்ல, அவர் போகல போயிட்டு இருக்காரு. அற்புதமான இயக்குனர். இந்த மாதிரி இயக்குனர்லாம் தமிழ்நாட்டுல தமிழ் திரையுலகத்துல கொடி கட்டி இருக்கணும். கதாநாயகன் பார்த்தவொன்னு படிச்சிருக்காரு, அவரை பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா இருக்கு. தம்பின்னு ஆரம்பிச்சு அட்வைஸ் எப்ப இருக்குதாங்க பழக்கம் ஒன்று. அவர் பார்த்தேன், தம்பின்னு ஆரம்பிச்சு நான் யாரும் சொல்ல போனோம், அவர் நான் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லுங்க சார், நான் சொல்றது நிப்பாட்டிக்கிறது. எதை சொல்ல போனாலும் எனக்கு தெரியுது, எல்லாத்தையும் கவனிச்சு வச்சிருக்கேன். பெரிய கிட்ட எப்படி நடந்துக்கணும், பக்கத்துல கிட்ட எப்படி நடக்கணும், ஃப்ரெண்டு கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெரிந்த கலைஞர் ஓடுவார். கள்ளங்கபம் இல்லாத நல்ல மனசு. எல்லாருக்கும் மனசுல உள்ள கல்வி செல்வமே இல்லை, படம் 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 இருக்காங்க. இவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கும். வாழ்த்து விடுவது. நன்றி, வணக்கம். நன்றி சார். ப்ரோ, இவ்வளவு பேர் வந்து நீங்க ஒரு சம்பவக்காரன்னு சொல்றாங்க, ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி சைட்ல நின்று இருக்கீங்களே, வானத்தை போல விஜயகாந்த் சார் மாதிரி. எனக்கு தெரியல எப்படி சொல்றாங்கன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எழுதின வார்த்தைய கொண்டு வர்றதுக்காக இவ்வளவு கோடி கோடியா காசு போட்டு அதுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு ஆட்கள் இருக்காங்கன்னு பார்க்கும் போதே பயங்கர மன நிறைவா இருக்கு. நிறைய விஷயம் சொல்லணும்னு தோணுதாலும் இங்க சொல்லாம பின்னாடி பேசிக்கலாம்னு பாக்குறேன். முதல்ல சொல்லிடுங்க ப்ரோ, பின்னாடி யாரும் இல்லை, இங்கதான் எல்லாரும் இருக்காங்க. இல்ல, விஜயானி சாருக்கு நன்றி. ஸ்கிரிப்ட், இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து முதல்ல நான் படம் பண்ணணும்னு நினைச்சு எழுதல. இந்த ஸ்கிரிப்டை ப்ராக்டிஸ்க்காக எழுதுற மாதிரி எழுதுவோம் இல்லையா, அப்படி எழுதுவோம். நான் இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அப்படின்னு அப்படி எழுதின ஒரு ஸ்கிரிப்ட், ஆனா பெர்ஃபெக்டா பண்ணணும்னு பண்ணியிருந்தோம். நான் சும்மா கணேஷ்ட வாசிக்க கொடுத்தேன், கணேஷ் ஃபோன் பண்ணாரு, ப்ரொடியூசர் இருக்காரு, வாங்க கணேஷ் வாங்க பருதினாரு. நான் உங்ககிட்ட படம் பண்றதுக்கே கொடுக்கலையே கணேஷ், வாங்க பருதி அப்படின்னு சொன்னாரு. போனா சார் பார்த்தாரு, உடனே எல்லாம் கடை நடந்தது. அந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சு 7வது நாள் ஸ்கிரிப்ட் முடிக்கிறேன். 7 நாள் தான் எழுதுறேன். 7வது நாள் பவுண்டு வாங்குறாரு அவரு. எதாச்சும் அன்னைக்கு ஃபோன் பண்ணாரு, வசந்தபாலன் சார் தான் அன்னைக்கு கார்ல வந்துட்டு இருந்தேன், அன்னைக்குதான் ஃபோன் பண்ணாரு. நான் எதாச்சியா கொடுக்குறேன், அது அவர் படிச்சுட்டாரு, ஒரு 2 நாள்ல படிக்கிறாரு. அப்புறம் சார் கொடுக்குறாரு, சார் 2 நாள்ல படிக்கிறாரு. அடுத்து கூப்பிடுறாங்க, 10 நாள்ல நம்ம ஒரு படம் பண்றோம் சைன் பண்றாங்க. எனக்கு இதெல்லாம் நடக்குது, ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு கூட எனக்கு அப்போ தெரியல. இப்போ ஒவ்வொன்றும் அப்புறம் மத்தவங்க பேசும்போது நினைக்கும் போது அது இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயம் நடந்திருக்கு, இவ்வளவு சுலபமா நடந்திருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப நன்றி சார். கணேஷ், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா டைரக்டர்ஸ் வந்து நிறைய பேருக்கு நம்ம பண்ணுவோம், ஆனா அடுத்தவங்க கதை எடுத்து பண்றது, அது ஃபர்ஸ்ட் படமா பண்றதுக்கு வந்து
நிறைய பேர் தயாரா இருக்க மாட்டாங்க, அதுக்கு நீங்க ரொம்ப தயாரா இருந்தீங்க, ரொம்ப நன்றி கணேஷ். அப்புறம் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா எங்க டைரக்டர் சார் வசந்தபாலன் சார். எனக்கு பூக்கி படம் எப்போ ரொம்ப மனநிறைவா இருந்தது அப்படின்னா சைன் பண்ணப்போ இதப்போ இருந்ததா கூட அதை விட ரொம்ப மனநிறைவா இருந்தது எனக்கு சார்கிட்ட நான் அந்த கதையை சொல்லப்போ. சார் வந்து நான் சாருக்கு நிறைய கதை சொல்லுவேன், சார் வந்து எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. அப்படி இந்த சரி அதனால இப்படி இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாருன்னு சொல்லி நான் இந்த கதையை அவர்கிட்ட சொல்லவே இல்லை. சார் வந்து இதை கதையை என்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம கூட பண்ணியிருந்துக்கலாமே அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்பயே இந்த படம் வந்து ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலும் போஸ்டர்ஸும் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ராம்காம் படம் அப்படிங்கிற இடத்துலதான் பிம்பத்தை தான் கொடுக்கும். அதை தாண்டி இந்த படத்துல சில விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயம் ஒர்க் ஆயிருக்கா இல்லையாங்கிற டவுட் எனக்கு எப்பவும் இருந்துட்டே இருந்தது. அது வசந்தபாலன் சார் பேசும்போது எனக்கு அது ரொம்ப நிறைவா வந்து நின்னது. அடுத்து ரொம்ப முக்கியம் ரத்னா சார் வந்து ரத்னா சாருக்கு இந்த கதை ஃபுல்லா தெரியும், ரத்னா சார் இந்த கதையை ஃபுல்லா படிச்சாரு. இந்த கதை பத்தி அவர் என்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. இது எல்லாமே என்னன்னா சைன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு நடக்குது. எனக்கு அதனால இது 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 இப்படிதான் எல்லாத்துக்கும் நடக்குமானும் தெரியல. ரத்னா சார் எனக்கு என் மேல பெரிய நம்பிக்கை வச்சு அவர் சில பொறுப்புகள் கொடுத்திருக்காரு, அவருக்கும் சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சார், நீங்க வந்ததுக்கு. நீங்க எவ்வளவு பிஸின்னு தெரியும், இந்த டைமுக்கு நீங்க வந்து ரொம்ப ரொம்ப நன்றினா. அவரும் படம் சீக்கிரம் ஆரம்பிக்க போறாரு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். பாண்டியராஜ் சார், நான் நேற்று ரொம்ப எதேச்சியா ஸ்கிரீன் பிளே படிக்கிறதுக்காக நான் கன்னிராசி ஏதாவது பழைய படங்கள் எடுத்து பார்ப்போம். கன்னிராசி எடுத்தோம், ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து பாக்யராஜ் சார் மாதிரி ஒருத்தர் வந்து பேசுவாரு. அந்த நக்கல் தான் சார் இந்த படத்தை யாரோ பார்த்திருக்கேன். அதுதான் இந்த படத்துல நானும் ட்ரை பண்ணிருக்கிறேன் சார். உங்களோட வழியா வந்து நிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். யாராவது பேர் மிஸ் பண்ணிருந்தா ரொம்ப மன்னிச்சிருங்க, ஏன்னா ரொம்ப பதட்டத்துல இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். சூப்பர் ப்ரோ, ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்து வெல்கம்ண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. 2 பேருக்கு நடுவில் நீங்க இருக்கிறது ரொம்ப பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. பேசுங்கண்ணா, நீங்களே நிறைய பேசுவீங்க. படத்தை பத்தி பேசுங்க, அஜய் பத்தி பேசுங்க, டைரக்டரை பத்தி பேசுங்க. இல்ல இந்த 12 நாள் ஷூட்டிங் நடந்திருக்குன்னு சொன்னதுல வந்து கண்ணாடி கூட போட்டுங்கண்ணா, கண்ணாடி போடுங்க, இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும். அஜய் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். ஏன்னா நிறைய புதுமுக இயக்குனர்கள், ஏதாவது எங்க வசந்தபாலன் சார் படத்துல நடிச்ச மகேஷ் கூட புதுமுகம் தான். சார் எப்படி வேலை வாங்குவாரு, ஒரு ஆர்டிஸ்ட எவ்வளோ மெனக்கெடுவாருன்னு தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து கணேஷ் பிரதருக்கு வந்து இல்லைன்னு சொல்லுவேன். நான் அவரும் நண்பர் தான் என்னுடைய. அஜய் வந்து எந்த விஷயம் சொன்னாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா நடிச்சிட்டு இருப்பாப்ல. ஸோ அஜய் வந்து எல்லாமே தெரிஞ்சுதான் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று, அவர் கூட நடிக்கும் போது, இப்போ நாங்கள் மகேஷ் கூட நடிக்கும் போது சார் வந்து எங்களுக்கு நிறைய டேக்ஸ் வந்து ரிகல்சர் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த படத்துல ஒரு புதுமுகமா நடிக்கும் போது, அதாவது ஒரு படம் ஹிட் ஆகி வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். மார்கன்ல எனக்கு அஜயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது பிடிச்சிருக்கு. ஸோ மார்கன் வந்து ரொம்ப பிடிச்சி தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தேன். ஏன்னா கணேஷ் வந்து எனக்கு அடுத்த படம் வந்து விஜய் சார் ப்ரொடக்ஷன்ல பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே வந்து அவருடைய இவர் கூட தான் நடிக்க போறோம், அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ சத்தியம்ல பார்க்கும்போது அவ்வளவு பிடிச்சிருந்துச்சு படமாவே. ஸோ எவ்வளவு மெனக்கேட்டிருக்காரு, அதை முதல் கேட்கணும்னு தான் இந்த படத்துல ஆரம்பிக்கும் போது நான் அஜய் கிட்ட கேட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, உண்மையிலேயே எவ்வளவு நாள் ஸ்விம்மிங் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா. ரொம்ப ஈஸியா அது மாதிரி இதெல்லாம் அவருடைய எஃபர்ட்லெஸ்ஸா அது எஃபர்ட் போடுறாருன்னு தான் நினைக்கிறது. ஸோ அதனால அவருக்கு ஒரு நல்ல ஹீரோவை இந்த விஜய் சார் கிட்ட வந்து அவர் எப்படி சொல்றேன்னா, நேற்று கூட என்னோட மனைவி சொன்னாங்க, அதாவது இன்னைக்கு குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா குடும்பங்கள் மொத்தமா போய் படம் பார்க்கறதுக்கான சூழல்களே ரொம்ப கம்மியா இருக்கு. வெட்டு குத்து அடிதடி அப்படின்னு தான் இருக்கிற மாதிரி இருக்கு சூழல்ல. இந்த மாதிரி ஒரு ரம்மியமா அழகா குடும்பங்கள் போய் பொறுமையா பாக்குறதுக்கு விஜய் சார் ப்ரொடக்ஷன்ல வர எல்லா படமுமே ஒரு ஃபேமிலி போய் பார்க்கலாம், குட்டி பசங்க போய் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம்
நேத்து ரோமியோ படம் நேத்து பார்த்து சார்ட்ட தான் சொன்னேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ ஆசையா இருக்கு, தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஸோ சார் மூலியமா கொட்டு போடுற எல்லாருமே மோதிர கையில கொட்டு போடுற மாதிரி தான். ஸோ அஜய், நீங்க வந்து என்னதான் சாரோட அக்கா பையனா இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட் நான் ஸ்பாட்ல பார்த்தேன். நீங்க இந்த உலகத்துல, சினிமா உலகத்துல தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் எல்லா ஃபீல்ட்லயும் அடிச்சு நொறுக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆவீங்கன்னு கான்பிடண்டா சொல்றேன். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர்ண்ணே. பிரியங்கா நீங்க சொல்லுங்க. பிரியங்கா கூட பிரியங்கா, நீங்க தான் பிரியங்கா. பிரியங்கா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர். ஜிம், நீங்களா காம்பினேஷன் சீன்ஸ்ல நடிச்சீங்களா? சூப்பருங்க. இல்ல திடீர்னு இப்படி பேச சொல்வீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே ஓகே, நீங்க ப்ரிப்பேர் பண்ணதை பேசிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ so மச். அஜய் கூட ஆக்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. சூப்பர். இதோட ஃபர்ஸ்ட் மூவி, வேற என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி. அண்ட் கணேஷ் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. எத்தனை டேக் போனாலும் வந்து அந்த கோவப்படாம திட்டாம அப்ரிசியேஷன் தான் பண்ணாரு. கோவமே படலையா? கோவமே கொஞ்சம் கூட படல. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு ஜாலியா தான் இருக்கும், அவருக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது. அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் கோவப்படுவாரு. ஓகே ஓகே ஓகே. ரொம்பவே நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்தாரு. நல்லா பண்ணலினாலுமே திரும்ப திரும்ப ட்ரை பண்றதுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். விஜய் ஆண்டனி சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் அவரை பார்த்ததுமே ஷாக் ஆயிட்டேன். நானா பேசுறதுக்குள்ள அவரே வந்து பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சூப்பருங்க, ஆல் தி பெஸ்ட். இது உங்க ஃபர்ஸ்ட் படம். என்னங்க ஏதாவது கலாய்ப்பீங்கன்னு பார்த்தேன். இல்ல இல்லங்க, வேணாங்க. வேணாம், நீங்க இது ஃபர்ஸ்ட் படம், 100வது படத்துக்கு நீங்க வந்து பேசணும், அந்த அளவுக்கு நீங்க வரணும். கண்டிப்பா. ஆல் தி தேங்க்யூ பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு தமிழ் தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். நான் இலங்கையை சேர்ந்த தமிழ் பொண்ணு. சூப்பர். என்னோட பேர் ஷாரா. சார், நான் உங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்ததுனால உங்களோட கதைக்க முடியல, தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மூவி என்னோட முதல் படம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன் ஆஃப் த லீடா பண்றதுக்கு. சாரோட ப்ரொடியூஸ் பண்ற படத்துல நம்ம முதல் படம் அமையறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் வந்து இலங்கையை சேர்ந்த எத்தனையோ பேருக்கு அவரோட படங்கள்ல வந்து நிறைய வாய்ப்புகள் தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து முதல் படம் சாரோட படத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அண்ட் அஜய் கூட நடிக்கிறதுல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட அஜய்க்கும் அதே ஹாப்பியா தான் இருக்கும். நிறைய நிறைய ஹீரோயின் இருக்கிறதுனால அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது வரைக்கும் சொன்னதில்ல, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மார்கன் மூவி. அண்ட் டைரக்டர் சார், அவர் வந்து நினைக்கலனா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன். இந்த படத்துல வந்து எனக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். உங்களை பத்தி தான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றதா என்னுடைய கனவு. நிறைய தமிழ் பெண்கள் தமிழ் சினிமால நிறைய படங்கள் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுல நானும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தனுஷா, ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் இப்பதான் உங்களை பாக்குறேன். இந்த படம் உங்களுக்கு ஒரு வெற்றி படமா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த படங்கள்ல ஒர்க் பண்ண எல்லா காஸ்டுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணலாம். ரொம்ப நன்றி. சூப்பருங்க, நீங்களே ஹோஸ்ட் பண்ணிருக்கலாம், நல்லா பண்றீங்க. அப்படி எனக்கு இன்னொரு விஷயம் சொன்னோம். கணேஷ் சார் வந்து சிறப்பான இயக்குனர் கண்டிப்பா. அதுல டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர்ஸ், என்டையர் டீம் வந்து அவருடைய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே. அவ்வளோ டெடிகேஷன். இவ்வளோலாம் நான் வந்து நிறைய பார்த்துருக்கோம். நான் என்னடா இவங்க எல்லாம் பெரிய நீ என்ன சொல்றது அப்படின்லாம் கிடையாது. மனசார சொல்றேன், அற்புதமான ஒரு டீம் இது. கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்துல சக்சஸ்ஃபுல் ஒரு குட் ஹியூமன் பீயிங்கா அமைஞ்சது இறைவனுடைய கிருபை. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. டீமுக்கு நன்றி 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 நன்றி. ஆல் தி பெஸ்ட். நீங்க இன்னும் நிறைய நிறைய படங்கள் பண்ணணும், எல்லாமே வெற்றி படமா இருக்கணும். வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம ஒர்க் பண்றதுக்கு. நம்ம எவ்வளவு காஸ்டியூம் கொடுத்தாலும் எவ்வளவு தடவை ட்ரை பண்ண சொன்னாலும் ஒரு தடவை கூட எதுவுமே சொல்லாம திருப்பி திருப்பி போட்டு காமிப்பாரு நம்மள்கிட்ட. அந்த அனுஷா, ஷி இஸ் வெரி பியூட்டிஃபுல். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் அஜய். உங்க படம் மார்கன் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம படம் செம்மையா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பருதி சமஸ்கிரிப்ட் வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூங்க மாஸ்டர். பேசுங்க மாஸ்டர். அடுத்த பட வாய்ப்பா?
இல்ல ஃபோன் வந்துச்சு, இல்ல phone. என்ன சொல்லணுமா? ரொம்ப எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பத்தி சொல்லுங்க, டைரக்டரை பத்தி சொல்லுங்க, ஹீரோ பத்தி சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட பேர் வந்து பூக்கி. இப்பதான் பாக்குறீங்க? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும்னா விஜய் ஆண்டனி அண்ணா கூட வந்து பிச்சைக்காரன் படத்துல வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து தொடர்ந்து ஒரு 6-7 படத்துக்கிட்ட கொரியோகிராஃப்லாம் பண்ணியிருக்கேன் அவர் கூட வந்து. ஸோ நான் மாஸ்டர் வந்து அண்ணனுக்கு தெரியாது. ஒரு செட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பக்கத்து செட்டில் லொக்கேஷன் பார்க்கும்போது இந்த மாதிரி அண்ணன் வந்து அங்கே ஷூட் நடந்ததுன்னு சொன்னோன்னே உடனே போயிட்டு அண்ணன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி மாஸ்டர் ஆகிட்டேன்னா விடுதலை 2ல் வந்து ஃபைட் மாஸ்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு வெற்றிமாறன் சார். ஸோ அவருக்கு ஒரு நன்றி இந்த டைமில். அப்போ சொல்லும் போது உடனே அண்ணன் என்ன சொன்னார், கண்டிப்பாக சார் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன்னாரு. சொல்லி வித்தின் ஒரு 3 நாள் இருக்கும், ஒரு மேஜிக் மாதிரி ஒரு ஃபோன் வந்துச்சு. பார்த்தா இந்த மாதிரி அஜய் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. சரி ஓகே யார் வர சொல்கிறாங்களே சொல்லிட்டு ஆஃபீஸ் போகலான்னு பார்த்தா சடனாக பார்த்தா டேரக்டர் யார் பார்த்தா கணேஷ் சார். கணேஷ் சார் கிட்ட ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். மிஸ் மேட்ச்சு, நானா, அதுக்கப்புறம் சதுரங்க வெற்றி சார் சும்மாவே கேமராமேனாக இருக்கும்போது பயங்கரமாக பண்ணுவார். டேரக்டர் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. ரொம்ப நன்றி ப்ரோ, சூப்பராக பண்ணீங்க. இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஃபைட்லாம் எப்படி பண்றாரு ஹீரோ? ஒரு சில இதெல்லாம் பயங்கரமாக பண்ணார். வரலன்னா கூட நல்லா ட்ரை பண்ணியிருந்தார். சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, வேற லெவல். ஆல் தி பெஸ்ட்ண்ணா, ஆல் தி பெஸ்ட். ஸ்டேஜ் ஏறுவாரு. அனைவருக்கும் வணக்கம். விஜயானி சாருக்கு முதல் நன்றி, அண்ட் பாண்டியா சார் வந்ததுக்கு மகிழ்ச்சி, அண்ட் வஸ்தபாலன் சார் எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி. விஜயானி சார்கிட்ட நான் ஹிட்லர் ஒர்க் பண்றப்போ தயவுசெய்து மியூசிக் பண்ணும் சார், ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தப்போ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நீங்க கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ வழக்கம் போல துள்ளலான பாடல்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும்ல, எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மேடை எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் என்னன்னா, என்னுடைய குருநாதரை நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்து பேசி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் இன்னைக்கு நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் ரத்னகுமார் தான். ஸோ அது எல்லா மேடைகளையும் நான் சொல்லியிருக்கேன், அது என்னைக்குமே சொல்லிட்டு இருப்பேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்கிற எல்லா இடமுமே வந்து தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வழியா தான் நான் பார்க்குறேன். ஸோ அண்ட் பரிதி பிரதருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரைட்டரை நம்பி மட்டுமே தான் தமிழ் சினிமா எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதோட போக்கு அப்பப்போ மாறி இருக்கலாமே தவிர அவங்களோட குறைபாடு ஏற்பட்டுட்டா நல்ல படங்கள் வர்றது வந்து நின்றும். இந்த பூக்கி படத்தோட படம் நான் எப்படி பாக்குறேன்னா, எல்லா வயதினருக்கும் மனசு இருக்கு, எல்லா மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கு. பெத்தவங்க பசங்களோட விஷயத்த பெருசா அவங்களோட கேரக்டர் மட்டும் பார்த்துட்டு விட்டுருவாங்க. பட் அந்த மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்கள் வந்து வெளியே காண்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய திரைப்படங்கள் அமையாது. ஏன்னா போக போக சரியா போயிடும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, சின்ன பசங்க தானே, 20 வயசுல என்ன பிரச்சனை இருக்கு, 25 வயசுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே பிரச்சனை தான், எல்லாத்தையுமே பேசணும். அப்படி இந்த பூக்கி படம் ஒரு குறிப்பிட்ட வயதினரை தாண்டி அதை மற்றவங்க எப்படி பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்த கடத்தணும் நான் ஆழமா நம்புறேன். அந்த வகையில் இந்த திரைக்கதையை கொடுத்த பிரதிபலத்திற்கு என்னுடைய நன்றி. அண்ட் டைரக்டர் கணேஷ் என்னோட காலேஜ் சீனியர். ஸோ அவரையும் வந்து ஒரு 15 வருடங்களுக்கு அப்புறம் பார்க்குறேன். பாவனா அவரு இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு. அதான் நீங்க காலேஜ் முடிச்சுட்டோ காலேஜ் போயிருக்கீங்க நீங்க? சரி, செகண்ட் டிகிரி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. ஸோ எனக்கு தெரியாது அவர் தான் டைரக்ட் பண்றாருன்னு. எனக்கு ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து பேசுறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. விஜயானி சார் ஆப்வியஸ்லி அவர் இருக்காருன்னு ஓகே, நல்ல திரைப்படங்கள் இருக்கிறதுக்கு ஒரு அடித்தமைப்புமே அவர்கிட்ட இருக்குங்கிறதுனால நான் உடனே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் கணேஷ் தான் உங்க காலேஜ் சீனியர் தான் அப்படிங்கிறது. அண்ட் சினிமோட்டோகிராஃபி சக்தி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவரோட ரெடிகுண்டா படத்தோட மிகப்பெரிய ரசிகன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். அனைவருக்கும் நன்றி வந்ததுக்கு. இன்னொரு பெரிய விஷயம், ஒரு படம் எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது, ஒரு லாங்குவேஜ் ரிலீஸ் பண்றதே கஷ்டம். இந்த படம் பூஜை அன்னைக்கு அதர் லாங்குவேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஸோ இந்த படத்தை நாங்கள் ப்ரொமோட் பண்ண போறோம், இதோட பிரம்மாண்டமா தெலுங்குல பண்ண போறோம்னு சொல்றது வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சி. அது எல்லாருக்குமே கிடைக்காது. அஜய், யூ ஆர் சோ பிளஸ்ட். அண்ட் உங்களோட மார்கன் படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படத்தில் அறிமுகமாக எல்லா நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நானும் ஒரு சிறு பகுதியாக இருப்பது பெரும் மகிழ்ச்சி. நன்றி. இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு, உங்க கூட நான் தான் நடிக்க போறேன். அப்ப டேட்டு மாத்திருக்கலாம்னு தோணுது. கதிர் வந்து எனக்கு பீச்சாங்காய் படத்துல இருந்து தெரியும். ஸோ என்னன்னா கவுண்டர் போடுறதுல மன்னன். ஸோ பார்ப்போம், செட்ல தயவுசெய்து என்ன கொஞ்சம் நடிக்க விட்டுருந்தா நல்லா இருக்கும்.
உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு க்ளோஸ் வச்சுட்டு நாங்க ஓரமா இருப்போம். அதுக்கப்புறம் கவுண்டர் போட்டுக்கிறோம். சார் கணேஷ் சார் பார்க்கலாம். தேங்க்யூ வந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ. என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார். வணக்கம் சார். வணக்கம் பாண்டியராஜன் சார். வசந்த பாலன் சார் இருந்தார். இங்க ஓ இருக்காரு. ஹாய், வணக்கம் சார். கணேஷ் சந்திரா, கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட் விஷஸ். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அஜய், ஆல் தி பெஸ்ட். ஹாய், ஆல் தி பெஸ்ட். என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஆல்வேஸ் என்னோட விஜய் ஆண்டனி சாருக்கு தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். பிகாஸ் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ விஜய் ஆண்டனி சாரோடைய பிளெஸிங்ஸில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆஃப்டர் சுந்தரா டிராவல்ஸ் எனக்கு சரியான ஒரு பிரேக் இன்னும் கிடைக்கல. பட் எனக்கு விஜய் ஆண்டனி சாரோடைய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஒரு நெக்ஸ்ட் பிரேக் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஹோப் இந்த ஃபியூச்சர் நீங்கள் நிறைய நான் மூவிஸ் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் பாண்டியராஜன் சார் வந்துட்டு அவர் மறந்துருப்பாரு. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் வந்து பாண்டியராஜன் சார் தான் பண்ணாரு அவரோட வீட்டில். ஞாபகம் இருக்கான்னு தெரியல சாருக்கு. அப்பதான் அந்த போட்டோ ஷூட்டை எப்படி பண்றாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க அந்த வெள்ள கொடையெல்லாம் வச்சு பண்ணீங்க சார் ஸ்கூல் டேஸ்ல. அதை நேரா முடிச்சுட்டு பாண்டியராஜன் சார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் போட்டோ ஷூட் பண்ணாரு. அப்போ சார் வந்து சொன்னாரு, இல்ல நீ வந்துட்டு நெக்ஸ்ட் ரேவதி மாதிரி வருவ, நீ வந்து படங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு அப்பவே சொன்னாரு சார். அந்த சொன்ன வேர்ட்ஸ் வந்து என்னோட லைஃப்ல வந்து ஓரளவுக்காக அது ப்ரூவ் ஆயிருக்கு. தேங்க்யூ சார். இந்த படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் அ லவ் சப்ஜெக்ட். ஸோ நானும் உங்களை மாதிரி தான் இங்கே வந்து தான் டைட்டில் பார்த்தேன். ஸோ இப்போ இருக்கிற ட்ரெண்ட்க்கு வந்துட்டு இந்த லவ் சப்ஜெக்ட் வந்து நல்லா விரும்பி பார்ப்பாங்க. அண்ட் அஜய், ஐ சா யுவர் மார்கன் மூவி. ரொம்ப இன்னோசென்ட்டா இருந்துச்சு, எனக்கே ஹார்ட் டச்சா இருந்துச்சு. நானே ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து ஒரு பரிதாபப்பட்ட ஐயோ அப்படின்ற மாதிரி தான் நீங்க ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. சீரியஸா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் ஒரு ஐடியா எனக்கு இல்லை. But after I see your Margan, you have a talent in you. You have to thankful to your mama, Vijay sir. Seriously, you have a blessings from your mama. So all the best wishes, and I'm proud that I'm working in your film under your banner. Thank you so much. Thank you. மேம், ஆஸ் எ ஹீரோயினா நம்ம ஹீரோயின் இருக்காங்க தனுஷா, உங்களுக்கு நீங்க ஒரு டிப்ஸ் கொடுங்க. This is your first film, Dhanusha. Okay, all the best. நான் என்ன டிப்ஸ் சொல்றது, நானே வந்துட்டு நானும் உங்களை மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு ஆக்டிங் என்னன்னு தெரியாம தான் என்ட்ரி ஆனேன். ஸோ உங்களுக்கு நீங்க எதுவுமே உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க. நம்ம யாருமே பார்த்து காப்பி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அது பண்ணாதான் அது ரியாலிட்டிக்கா இருக்கும். அண்ட் பி ஆல்வேஸ் லைக் திஸ். இப்போ எப்படி இருக்கிறீங்களோ எப்போ அப்படி இருங்க. தட் இஸ் வில் பி a success for you. Thank you so much. Thank you, ma'am. Thank you. Thank you. Hi. Hello. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம். உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் மூவி? ஆமாம், ஃபர்ஸ்ட். சூப்பருங்க. எப்படி இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்றேன். தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ அஜய், தேங்க்யூ கணேஷ் சார். ஆக்சுவலி எனக்கு அப்படியே மேஜிக் மாதிரி இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூர்ல வீட்டில் இருக்கும் போது தான் எனக்கு ஒரு கால் வந்தது. ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்தது, அதுக்கப்புறம் கால் வந்தது. திடீர்னு விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு கால். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுனே தெரியல. அப்போ என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. சரி, நான் கால் அட்டன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு மூவி பண்றோமா, ஸோ அதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்லுவாங்க எல்லாரும், ஆப்வியஸா இன்ட்ரெஸ்டட் தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் ஷூட் வந்தேன். அப்போ கூட எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றோம். ஆக்சுவலி என்னோட ட்ரீம் இது. விஜய் ஆண்டனி சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உண்மையில நம்பினீங்களா இல்லையா? இல்ல நான் நம்பிட்டேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல இருந்து மெசேஜ் வருது ஃபர்ஸ்ட். ஸோ அப்ப நம்பிட்டேன். அதுக்கப்புறம் அதான் உண்மையாவே நம்பினாலுமே எப்படி இருக்கும், ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். ஆமா, ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் அவரோட படம் பார்த்திருக்கேன். அதெல்லாம் நம்ம தியேட்டர் போய் பார்த்திருக்கோம், நம்ம அவ்வளவு ரசிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அவர் கால் பண்றப்போ எனக்கு ஒரு மாதிரி
என்ன பண்றேனே தெரியல. அதுக்கப்புறம் நான் அவரை அப்ப நேர்ல பார்க்கல. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன். கணேஷ் சார் இருந்தாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப கைண்டா, ரொம்ப கம்ஃபர்டபுளா சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஜெயானா இருந்தாங்க, எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் நான் நடிச்சேன். எல்லாமே ஓகே ஆச்சு. அப்புறம் சின்ன ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு கால் வந்து செலக்ட் ஆகுற மாதிரி கால் வந்தது. அப்ப வந்து நான் ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு யாருக்குமே நான் சொல்லவே இல்லை. என் அம்மா, அப்பா, அப்புறம் என்னோட ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் சரி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டேன். இப்போ கூட எனக்கு வந்து இது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியல. இது உண்மைதான். அதுதான் இவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்காங்க காலையில கிளம்பி வந்து. இப்போ ஓகே. பட் இப்பயும் ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி ட்ரீம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு. நீங்க வந்து ஒரு லக்கி பர்சன். ஸோ தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ. அஜயும் வந்து அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப கைண்டா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தார். எனக்கு பயமா இருக்கும். ஒவ்வொரு தடவை ஷூட் போறப்பவுமே எனக்கு பயமா இருக்கும். தெரியல, எனக்கு எப்பயுமே எல்லா ஷூட் போறப்பமே ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும்ல. எப்படி வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எப்படி நடிப்போம், அது எல்லாமே இருக்கும். பட் இங்க வந்துட்டு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா எல்லாமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும், எல்லாமே வெற்றி படமா அமையணும். கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. சார் வாங்க சார். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அண்ட் காலையிலே எழுந்து இந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய 2வது மேடை மார்கனுக்கு நீங்க கொடுத்த வரவேற்பும் அதுக்கான அங்கீகாரமும் அதுதான் இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் என்னை பார்த்து இவன் அடையாளம் பார்த்துற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமான லியோ சார், தேங்க்யூ வெரி மச் சார். விஜயாண்டி சார், நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ப்ரொடியூசர் ஃபாத்திமா மேம் அண்ட் அந்த படத்துக்கான முக்கியமான வேலை செஞ்ச எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தை பூக்கி அப்படிங்கிற என்னுடைய 2வது படம் கணேஷ் சார் என்னை நம்பி நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஷூட்டிங் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். அண்ட் அந்த 20 நாளிலுமே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து, சரி ஓகே படத்துல வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரியே நான் இருந்து நடிச்சு போயிடலாம், கொஞ்சம் சட்டிலா இருக்கும், பெருசா எமோட் பண்ணுன்ற மைக்கே பொறுக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சரி இந்த படத்தை நிறைய கொஞ்சம் எமோட் பண்ணும், எப்படி பண்ண போறேன் எது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கணேசருக்குலாம் செட்டில் இருக்கும்போது நடிப்பேன். பட் எனக்கு நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. இந்த கணேசர்கிட்ட கேட்பேன், சார் இது ஓகேவா, ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லை இது வந்து கரெக்டா வருதா வரல அப்படிங்கும் போது கணேசர் எல்லாத்தையும் பார்த்து ஓகே பக்கா 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 போலாம் 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 அப்படின் போது சரி என்னை வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு நினைச்சேன் நான். பட் கடைசியில நான் அந்த படம் லைவா அது எடிட் ஆகி வரும்போது ரொம்ப அழகா அற்புதமா வந்துகிட்டு இருக்கு இந்த படம். அண்ட் இது விஜயாண்டி சாரும் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளூவெண்டா ஃபிளெக்சிபிளா ப்ரொடியூஸ் பண்றாரு, எந்த ஒரு ஹிக்கப்போ எந்த ஒரு பிரேக் டவுனும் இல்லாம. அண்ட் பரதி சார் தேங்க்யூ. இந்த ரொம்ப அழகான வந்திருக்கு. நான் படத்துக்கு கதையை படிக்கும் போதே இதோட ரைட்டிங்கோட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமா தெரிஞ்சு, எத்தனை லேயர்ஸ் எத்தனை விஷயம் சட்டிலா இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தை வந்து இப்போ தொடங்கி வச்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துல வேலை செய்யற டைரக்ஷன் டீம், கேமரா டீம், பிரபு, ஸ்வேதா, ஜெய்சன், வாசுஜி, கணேஷ் சார், ஜெய் சார், உதய்ஜி, கண்ணன் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆர்ட் டைரக்டர் பகதீஷ் சார், எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் சப்போர்ட் சார் பேரை மிஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொடக்ஷன் டீம்ல நவீன் அண்ணா அண்ட் சாண்ட்ரா மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச். 2வது மேடை, அடுத்த மேடையில் நம்ம மீண்டும் சந்திப்போம். சகோதரிக்கும் தேங்க்யூ. சூப்பர், ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்து இதோ இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் சீஃப் கெஸ்டா வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வசந்தபாலன் சார், சக்தி சார், ரத்னகுமார் சார், விவேக் ஆக்சுவலா ஆர்டிஸ்ட் நடிக்கிறாரு, பாண்டியராஜ் சார். சார் நீங்க வந்து இவ்வளவு தூரம் என்னை அப்ரிஷியேட் பண்ணி பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதெல்லாம் ரொம்ப பிளஸ்டா இருக்கு சார் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு. உண்மையிலேயே நான் அப்படி பிஹேவ் பண்ணாலும் சத்தியமா தெரியல சார்.
நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த சீன் அதுக்குண்டான மூட்ல இருந்தேன் சார். அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபரா சலீம் படம் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. விஜயாண்டி சார் தான் என்ன டெபியூவா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. எந்த நம்பிக்கையில அந்த டைம்ல என்ன சினிமாட்டோகிராஃபரா இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அதே நம்பிக்கையில இப்ப நான் ஆஸ் அ டேரக்டரா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இதை நான் ஃபுல் எஃபர்ட் போட்டு கண்டிப்பா அந்த படத்தை சக்சஸ் பண்ணுவேன் சார். கண்டிப்பா டெலிவரி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். பருதியோட நான் நிறைய ஸ்கிரிப்ட் பேசியிருக்கோம். அதுக்கு பிஃபோர் ஒரு பவுண்ட் ஒன்று பண்ணி அது ஒரு ஸ்கிரிப்ட் அது ஒரு 1 இயர் டிராவல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தரா அவர்கிட்ட ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க பருதின்னு கேட்டிருந்தேன். அப்போ இதை சொன்னாரு, கொடுத்துட்டு படிச்சுட்டு பருதிகிட்ட சொல்ல பெருசா நான் டக்குனு இமீடியட்டா ஆக்சுவலா அப்போ வேற ஒன்று நடந்தது. விஜயாண்டி சார் கிட்ட ஒரு சின்னதா ஒன்று வேற ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு சார் கிட்ட சின்னதாக ஸ்கிரிப்ட் தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுத்தேன் சாருக்கு. படிச்ச ஒரு 2 டேஸ்ல திரும்ப சார் கிட்ட கால் வந்துச்சு, கணேஷ் இந்த படத்தை நம்ம பண்றோம், சின்னதா கிடையாது பெருசா பண்றோம் கணேஷ், இது நாம சின்ன ஸ்கிரிப்ட் கிடையாது. ஆக்சுவலா இந்த கதை வந்து அவ்வளவு சிம்பிளான ஸ்கிரிப்ட் கிடையாது. நம்ம ஜெனரலா இப்ப பூக்கிங் டைட்டில் பார்க்கும்போது ஜெனரலா இப்ப ரத்னகுமார் சார் சொன்ன மாதிரி இது ஒரு ராம் காம், மஸ்தபால் சார் கூட சொன்னார் ராம் காம், அந்த மாதிரி இல்லை. இது ஆக்சுவலா ராம் காம் கிடையாது. இதுல மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் விஷயம் இருக்கு. அது வந்து ஒரு லேயரா இருக்கும். அது நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். அதுல ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அவங்களுக்கு உண்டான என்டர்டைன்மெண்ட்டும் இது கம்ப்ளீட்டா இருக்கும். மக்களுக்கு சொல்ல வேண்டிய இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த படம் மூலியமா சொல்லியிருக்கோம். தேங்க்ஸ் பர்வி, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ராமச்சந்திரா ஆக்சுவலா மிகப்பெரிய கிரியேட்டர். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நல்ல சக்தி சார் மூலியமா தான் பழக்கம். சக்தி சார் ஒரு ஹிந்தி மூவி ஒன்று பண்ணாரு. அதுல சாருக்கு வந்து வேற படம் இருந்ததால ஒரு 5 days மட்டும் நான் போய் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்ப பழக்கமானதான் ராமச்சந்திரன். ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஹியூமன் பீங். ஆக்சுவலா ஒரு நல்ல கிரியேட்டர், நிறைய நாலேஜ் உள்ள பர்சன், பொலிட்டிக்கலா நிறைய விஷயம் பேசக்கூடிய ஒரு பர்சன். எப்படி நான் பருதி கிட்ட அந்த விஷயத்த பார்த்தனோ அதே விஷயத்த நான் ராம் கிட்ட பார்த்திருக்கேன். ஸோ எனக்கு நல்ல கிரியேட்டர் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு நானா தான் வாலண்டியர் நிறைய பேசுவேன். பருதி கிட்ட ஆகட்டும், ராமச்சந்திரா கிட்ட ஆகட்டும், அவங்க கிட்ட பேசுறவங்க நானா தான் வாலண்டியரா பேசுவேன். நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயம் தான். ஸோ நெக்ஸ்ட் அஜய் சும்மா சொல்றாரு, உண்மையில சொல்ற மிக பெரிய பெர்ஃபார்மர், வெரி 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 டிசிப்ளினான ஆர்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் எத்தனை டேக் போனாலும் சரி சலிக்காம பண்ணுவாரு. அவரு சும்மா சொல்றாரு, நான் ஓகேலாம் அவங்களுக்கு சீக்கிரம் படல. ஆக்சுவலா எத்தனை டேக் போனாலும் நான் கூச்சப்படாம உட்காந்துட்டு மாட்டில வந்து அஜய் ஒன்மோர் அஜய் ஒன்மோர் அஜய் ஒன்மோர் அஜய் எக்காரந்த போனும் சின்ன ஒரு பேச தெரியவே தெரியாது. அஜய் தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா நான் தான் பிளஸ் பண்ணிருக்கணும். நீங்க சொல்றீங்க ஆக்சுவலா அஜய் சொல்லிட்டு என்ன வச்சு நீங்க டார்ச்சர் தான் பட போறீங்க. இப்ப ஆக்சுவலா அஜய் நினைச்சிட்டு இருக்காரு ஆஸ் அ டைரக்டரா என்ன வச்சுதான் அவர் டார்ச்சர் நடத்திட்டு இருக்காரு. அப்படிதான் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. செட்டிலடா வேலை இருக்கணும், ஹோம்ஒர்க் கேட்கறான்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஃபீல் பண்ணல, சும்மா சொல்றேன். தேங்க்யூ பாண்டியராஜ் சார், தேங்க்யூ சார் வந்ததுக்கு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி என்னுடைய டைரக்ஷன் டீம், ஆக்சுவலா அவங்களாம் டைரக்ஷன் டீம் ஓடுறது அவங்க ஆஸ் அ டைரக்டர் தான் எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே பயங்கர வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு. எனக்கு மிகப்பெரிய ஒரு பேக்போன். நான் ஆக்சுவலா இல்லைன்னா கூட ஸ்பாட் கிளாஸஸ் எல்லா ஒர்க்கும் நடக்க தான் செய்யும். ஸோ டீம் நான் 1 by 1 சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே சொல்றேன் ஆஸ் அ டைரக்ஷன் டீம். அதே மாதிரி டிஓபி டீம் சரி, உதய கண்ணன் ஆப்ரேட்டிவ் டிஓபி கண்ணன் ரொம்ப தேங்க்ஸ். கண்ணன் இந்த படத்துக்கு ஆப்ரேட்டிவ் ஒர்க் பண்றதுக்கு உதய் ரொம்ப தேங்க்ஸ். உதய்லாம் டெய்லி டே 1ல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்கிரிப்ட் பவுண்ட் ஆகி சார்கிட்ட கொடுத்ததுல இருந்து உதய் டிராவல் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன். வேக் பிரசனா வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கதீர் வந்ததுக்கு தேங்க்ஸ் கிடையாது, படத்துல நடிக்க ஓகே சொல்லுது. ஆக்சுவலா இப்போ 2 days பேக் தான் வேக் கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ பிளாக் பாண்டி தேங்க்யூ. பிளாக் பாண்டியோட போர்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அருண் பிரகாஷ் வச்சிருக்காங்க, வருண், பிரபு மாஸ்டர், ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நிறைய பேச நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு 15 days தான் ஷூட் போயிருக்கோம். படம் முடிஞ்சு நிறைய பேசுறதுக்கு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எவ்ரிஒன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஒரு சீக்ரெட் நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். இந்த படம் முடிச்சு நீங்க ஹீரோவா பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசி. தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்சு அடுத்து இறுதியாக எங்கள் அண்ணன் விஜய் ஆண்டனி சாரை வந்து மேடைக்கு கணேசந்திரன். எல்லாருக்கும் வணக்கம். இது ஆடியோ லான்ச் இல்ல, பூர பக்கம் பார்த்தா அப்படி இருக்கு. இதான் படத்தோட பூஜை. நீங்க பூஜையில இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பூஜையில வந்து இவ்வளவு பேரை பார்த்து பேசி நான் பார்த்தது இல்லை. அதுவே பெரிய விஷயம் கணேஷ். ஆக்சுவலி மிகப்பெரிய பிளஸிங். எல்லாம் வந்துட்டு
போயிருவாங்க. ஆக்சுவலா ஆடியோ லான்ச் மாதிரி நடந்துட்டு இருக்கு. நான் வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி. ஸோ ரொம்ப சந்தோஷம். கணேஷ் உங்களை அறிமுகப்படுத்துறது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல சலீம் படம் பண்ணும் பொழுது ஃபுட்டேஜ் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும், அதே ஃப்ரெஷ்னஸ் டேரக்டராகவும் நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க ஆக்சுவலி. இந்த படம் வந்து ஐ திங்க் பூஜை கூட எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் முன்னாடி போட்டுருவாங்கல்ல, 20 days கழிச்சு போட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சினிமா 20 நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு ஏன் அப்படி பண்ணோம் நம்ம எப்பவுமே வித்தியாசமா தானே பண்ணுவோம். ப்ரொடியூசருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு கணேஷ், ப்ரொடியூசர் பிரச்சனை ஏன் தெரியல. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல ஆக்டரை வந்து கொடுத்த டைரக்டர் லியோக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் லியோ. கடைசியா அஜய் நல்லா இருக்குடா, நல்லா பண்ணியிருக்கேன். நான் படம் பார்த்துட்டேன். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சாரம் பதம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பூக்கியோட விஷுவல்ஸ் பார்த்து 5வது நாள் கால் பண்ணேங்க. 5th day அவங்களுக்கு கால் பண்ணி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். கண்டிப்பா லவ் டுடே மாதிரி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய படமா இந்த படம் வரும். இந்த படத்தை வந்து வர February மாசம் 20ஆம் தேதி February 20th ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றேன். ஓகே தானே உங்களுக்கு? ஓகே வருது உங்களுக்கு ஓகே தானே? வர February 20 இந்த படம் வர முயற்சி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு அக்டோபர் மாசம் போல ஷூட்டிங் முடிஞ்சிடும். டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும். ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வசந்தபாலன் சார், குமார், ரத்தகுமார், தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்குமே டீம் மெம்பர்ஸ் அண்ட் படத்துல நடிச்சிருக்கக்கூடிய தனுஷா அண்ட் கோ ஆக்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் என்னோட கோ ப்ரொடியூசர் ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவங்க சொன்ன மாதிரி படத்தோட லான்ச் டைம்ல எனக்கு இது வரைக்கும் 10-15 படம் பண்ணியிருக்கேன் சார். லான்ச் டைம்ல வந்து தெலுங்குல பூஜை போட போறோன்ற மாதிரி யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும். ஸோ அஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து தெலுங்குலேயும் பண்ண போறீங்கன்றீங்க. பேரலல் சப்போர்ட் ரொம்ப நன்றி. மீடியா நீங்க இல்லாம நான் இல்லை. ஒவ்வொரு படமும் பேக் டு பேக் நான் தைரியமா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு காரணமே நீங்க தான். ரொம்ப சந்தோஷம். இதை நான் இது வரைக்கும் நடிச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தனியா நடிக்காம ப்ரொடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் படம் வந்து அஜய் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன். இது அஜயோடு நிறுத்திக்காம கண்டிப்பா வருஷத்துக்கு வந்து ஒரு 2 படமாவது அஜயும் இல்லாம அதர் ஹீரோஸை வச்சு கூட நெக்ஸ்ட் இயர் வந்து படம் பண்றதுக்கான ஐடியாஸ் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நிறைய நியூ டைரக்டர்ஸ், நிறைய டேலண்ட்ஸ், நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு நான் ரொம்ப காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா நிறைய பண்ணுவேன். அதுக்கு நீங்க ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா, பருதி வந்து உங்க ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ரீசெண்ட் டைம்ல நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர் நீங்க ஆக்சுவலி. அண்ட் என்னோட அடுத்த படம் பிச்சைக்காரன் தெரியும், அவர் கூட செய்தி எடுத்துட்டு இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் அசோசியேஷன். தேங்க்யூ ஸோ மச். யாராவது மறந்துட்டேன்னா தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கணேஷ் சொன்ன மாதிரி பாண்டியராஜன் சார் இருக்கிறது வந்து அவ்வளவு பெரிய படத்தை கவனிச்சுக்கிட்டு கணேஷை நீங்க வாழ்த்தி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்ததே பெரிய பிளஸிங் எனக்கு ஆக்சுவலி. ரொம்ப கண்டிப்பா ஒரு நிறைய நட்சத்திர பட்டாளத்தோட பண்றீங்கல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 ஆக்டர்ஸ், சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிக்கிறாங்க. ரொம்ப கிராண்டா வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் பாண்டியராஜன் சார், ராதா, எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பூஜை போட்டுட்டு தான் பேசுவோம். அதையே நம்ம டிஃபரெண்டா பண்ணுவோம். பூஜை தேங்காய் உடைக்கிறோமா? இல்லண்ணா, விளக்கு மட்டும் ஏத்து. தேங்காய் உடைக்கிறோம்ல, கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் வாங்க. அஜய் இது வரைக்கும் எந்த மேடையில தேங்காய் உடைச்சது இல்ல. அண்ணா நான் ஒரே நிமிஷம் நான் ஓரமா போயிருந்தேன். உண்மையா உடைக்கிறோமா? இங்கயா வேணாம், பயப்படாது சும்மா நவந்து போயிருக்கு. இன்னும் 20 நாள் ஷூட் இருக்கான யாரும் மூஞ்செல்லாம் அடிச்சிருக்கோம். சரி என்ன எப்படி உடைக்கிறது? நீங்களே ஐடியா கொடுக்குறது எப்படி உடைக்கலாம் தேங்காய்? இங்கே வா, உடையுமா? கை வைங்க. அப்படியா? தேங்காய் உடைக்கிறோம். இப்படி உடைக்கலாம் இல்ல, தப்பு இல்ல. நம்ம தமிழக முறைப்படி தப்பு கிடையாதுல்ல. சரி ரெடியா? ஒரு 4 தடவை உடைச்சாதான் முடியும். முதல்வன் படம் பார்த்த மாதிரி இருக்குன்னு. ரெடி? ஓகேவா? 1 2
ஒன். சக்சஸ். உள்ள என்ன வச்சிருக்கீங்கப்பா? தேங்காய் உள்ள எது வரைக்கும் இது உடைச்ச தேங்காய் தானப்பா? ஓகே. இது என்னதுப்பா? இது பூக்கி. இதான் பூக்கி. இதான் பூக்கி. பூக்கின்னு எல்லாருக்கும் டவுட் இருந்திருக்கும். பாருங்க, இதான் பூக்கி. ஓகே, தேங்க்ஸ். சூப்பர். தேங்க்யூ. பாண்டியராஜன் உடைக்கணுமா சார்? நீங்களும் தேங்காய் உடைக்கணுமா சார்? இல்லையா? விளக்கு. இப்படிப்பா தேங்காய்க்குள்ள அதை வச்சுக்க. தேங்காய்க்குள்ள பூ தான் இருக்கும். பூக்கி இருந்து இப்பதான் பாக்குறேன். எது நல்லா முடிஞ்சது. வசந்தபாலன் சார், ரத்னாண்ணா அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லுங்க. லியோண்ணா வாங்கண்ணா, வெல்கம்ண்ணா. பெப்பினா ஆக்ஷன்.
உங்கள் அனைவரின் பேதாதரவோடு பூக்கி படத்தின் பூஜை இனிதே நிறைவடைந்தது. இந்த படத்தோட வெற்றி விழால மறுபடியும் நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம்.